ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் சசி வந்து இந்த மாதிரி நேகாவைக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக பிரேம் வந்து அங்கேருந்து வரா. உடனே வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சீமாட்ட கேட்க உடனே சீமா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. இந்த மாதிரி நேகா வந்து கையை அறுத்திக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது சரிவா நேகாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் சீமா 2 பேரும் நேகாவை பார்க்க போகிறாங்க. உடனே சீமா வந்து நேகாட்ட கேட்குறா, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி பண்ண, உன் வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, அப்படி இருக்கும் போது நீ கையை அறுத்துக்கிறல்ல, அப்படி இருக்கும்போது உன்னோட குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒண்ணுனா என்ன பண்ணுவ, ஏன் இப்படிலாம் இருக்க அப்படின்னு கேட்கும்போது வேற என்ன பண்ண சொல்றீங்க, நீங்க மறந்துட்டீங்களா, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன், அப்ப நீங்க தான் வந்து காப்பாத்துனீங்க, அப்ப என்கிட்ட நீங்க ஒரு வாக்கு கொடுத்தீங்க, உன் குழந்தையோட தகப்பனை கண்டிப்பா நான் வந்து உன் கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட அந்த வாக்கையும் நீங்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கேட்க கேட்க சீமாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. உடனே பிரேம் வந்து சீமாவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அழைச்சிட்டு போறான். அப்ப நேகாவை ஒரு பார்வை பார்க்கறான். கண்டிப்பா நேகா உன்னோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவேன் அப்படின்னு மனசு உள்ளாக்கி நினைச்சிட்டு போக உடனே நேகாவும் சித்தார்த்தை வந்து என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி வீட்டில் வந்து காட்டுறாங்க. பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே சித்தார்த்தோட அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வேற வழியே இல்லை, சித்தார்த்துக்கும் நேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது பாட்டிக்குமே கோவம் வருது. இது எப்படி நடக்கும், இதெல்லாம் ஒத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீமா வந்து கெஞ்சிரா, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுங்க, எப்படியாவது ரோஹிணியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாருமா உன்னோட தங்கச்சி ரோஹிணி வந்து எனக்கு தெரியும், அவன் இந்த வீட்டில் நல்ல மருமகளாக இருந்தால் அவன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் இப்போ வந்து அவள் இறந்து போயிட்டா, அதை நீ ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும். இப்போ என்னோட சித்தார்த்து வந்து நேகாவுக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், இப்போ அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வையன், நம்மளோட குடும்பத்தை தான் அது பாதிக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன், இதான் என்னோட முடிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னொன்று பக்கம் இந்த மாதிரி வந்து வேலுவையும் ரோஹிணியை தான் காட்டுறாங்க. ரோஹிணி பயந்துகிட்டு இருக்கா. உடனே வேலு வந்து அவளோட பக்கத்தில் உட்காந்து அவளை வந்து அப்படியே தோல் மேலே கையை போட்டுட்டு ரொம்ப நெருங்கி உட்கார்றான். அவளுக்கு வந்து இவனை பார்த்தாலே வந்து அள்ளு விடுது, ரொம்ப பயமா இருக்கு. அவன் நெருங்கி நெருங்கி வரான், இவ விலகி விலகி போறா. உடனே வேலு கேட்கிறா, என்னாச்சு ரோஹிணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, ஏன் வந்து என்னை ஏற்றுக்கவே மாட்டேன், பக்கத்தில் வந்தாலே பயப்படுறேன், நான் உன்னோட பூஷன் தானே அப்படின்னு கேட்க, அந்த பாருங்க எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கும்போது, எனக்கு புரியுதுமா, நீ வந்து கொஞ்சம் டைம் வேணும்னு தானே நினைக்கிறேன், அது நான் உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன், ஆனால் நான் உன்னோட புருஷங்கிறத நீ மனசில் வந்து வச்சுக்கோ, அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே ரோஹிணி சொல்லிடுறேன், அந்த பாருங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு பொய்ன்னு தோணிகிட்டே இருக்கு, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்ன சொன்னேன், நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவராக பண்ணிட்டு இருக்கேன், உன் மேலே உருகி உருகி காதல் வச்சு உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் என்னோட அன்பையே உனக்கு புரியவே மாட்டேது, இந்த பாரு ரோஹிணி, அவ்வளோதான் நான் உனக்கு சொல்லுவேன், இதுக்கப்புறம் என்னை எதுவும் பேச வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுவான். இவன் பயந்து நடுங்குவா. உடனே அமைதியாயிட்டு, இந்த பாரு ரோஹிணி, நான் உன் மேல அளவு கடந்த காதல் வச்சிருக்கேன், என்னோட அன்பை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன், அதான் இப்படி கோவமா வெளிப்படுது, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இங்கேருந்து போயிடுறான். அப்போ இங்கே வந்து பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. பாட்டி வந்து எல்லாத்திட்டையும் ஃபேமிலியோட பேசிகிட்டு இருக்கும்போது மாதர் சங்கத்திலேருந்து உள்ள லேடிஸ் எல்லாருமே வந்து பாட்டியை பார்த்து அவங்க கிட்ட பண உதவி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சசியும் நேகாவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதோட அவங்க எல்லாம் வெளில வர நேரமாக பார்த்து நேகா வந்து என்ன பண்ணுறா, சசிட்ட அழுது பேசிகிட்டு இருக்கா. இந்த வீட்டில் இருக்கிற இவங்களோட பேரை சித்தார்த் வந்து என்னை ஏமாத்திட்டாரு, என் வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டாரு, ஆனால் என்னை கல்யாணம் பண்ண மாட்டாரு, இதுக்கு நியாயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே மாதர் சங்கத்திலேருந்து வந்த எல்லா பொம்பளைகளுமே கேட்டுடுறாங்க. அதிர்ச்சி ஆயிட்டு, ஓ அப்படியா செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் நல்லபடியாக அவங்க கேட்டாங்க, இனிமேல் நடக்க போகிறத அவங்க பார்த்துப்பாங்க, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு சசியும் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. அதோட பிரேம் வந்து குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டு இருக்கா. ஃபோன் கால் வருது. உடனே வந்து நேகாவை பத்தி கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு சின்ன பாட்டி வந்து, என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம
தெரியாம நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. இல்ல பாட்டி, நேகா மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சசி, நேகா 2 பேரும் கூட்டு கலைவாணிகளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் வந்து சித்தார்த் அண்ணனை வந்து இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, "ஓ! அப்படியா? கண்டிப்பா இந்த சசி வந்து கேடு கெட்டவன்னு தெரியும். இந்த நேகாவும் வந்து இவ்வளோ கேவலமா இருப்பான்னு நினைக்கல. இவளுங்க 2 பேரையும் பத்தி எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி இவங்களும் சொல்ல 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணா, இங்க நம்மளோட வேலுவ தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரோகிணிய சமாதானப்படுத்தி அழகா வந்து ஒரு தாலி செயின எடுத்து அப்படியே காட்டி அவளோட கழுத்துல கட்ட வர மாதிரி போறான். உடனே இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் தான் சொன்னனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உனக்கு புடவை கொடுத்தேன். இப்ப உனக்கு தாலி செயின் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது அவ எதுவுமே சொல்ல மாட்றா. இவ என்னடா அது எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் அங்கிருந்து போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இந்த ரோகிணிக்கு என்னத்தை வாங்கி கொடுத்தாலும் ஏன் அவளை திருப்திப்படுத்தவே முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்ப கரெக்டா அந்த வேலைக்காரி வந்துட்டு, என்ன ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரோகிணி அம்மாவை உங்களால திருப்திப்படுத்த முடியலையா அப்படின்னு கேட்க, இந்த பாரு நீ வேலைக்காரினா அந்த லிமிட்டோட தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அப்படிதான் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் காசை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பணம் பறிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப இங்க ரோகிணியை காட்டுறாங்க. அவளுக்கு நைட்லாம் தூக்கமே வர மாட்டுது. உடனே எந்திரிச்சு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. இங்க வேலைக்காரியும் வேலுவும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா அப்படின்னா அவளுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிடும். கரெக்டா வேலைக்காரி வந்து ரோகிணி வந்து அந்த பக்கம் வர்றதை பார்த்துட்டு, ரோகிணி அம்மா இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வாங்க வாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேலுக்கு சிக்னல் காட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. நல்ல வேலை நம்ம பேசினது எதையுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வேலுவும் அமைதியா இருக்கா. அதோட இங்க அடுத்த நாள் ஆகுது. பரத்வாஜ் வீட்டுல தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நவராத்திரி போல. ஸோ அதனால சிறப்பான பூஜை எல்லாம் பண்ணி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப நம்மளோட சீமா தான் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து தன்னோட தங்கச்சி போன வருஷம் இதே நவராத்திரி அன்னைக்கு எப்படிலாம் தனக்கு ஹெல்ப் பண்ணா, எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸை நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அதோட இங்க நம்மளோட ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவளுமே வந்து அழகா புடவை கட்டி பூஜை பண்ணிட்டு இருக்கா. உடனே வேலுக்கு போயிட்டு ஆரத்தி தட்டை காட்டுறா. அவனுமே அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இவ வந்து கொஞ்சம் வந்து நம்ம பக்கம் திரும்பிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்க நம்மளோட பத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. அப்ப பவி வந்து ஒரே அவியுது, ஐயோ காத்து இல்லாம மூச்சு கூட விட முடியலையே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. ஏமா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேட்டி விட்டுட்டு பின்னாடி இருக்கிற நேகாட்ட போயிட்டு தன்னோட வாய் வித்தையை காமிக்கிறதுக்காக மனோரஞ்சனி போயிடுறாங்க. ஆமா நேகா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் குடும்பத்தை பத்தி சொல்லவே இல்லையே, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டியா பேசி அவளை செம்மையா வெறுப்பேத்த அவ கடுப்பாயி அங்கேருந்து ஓடிடுறா. அப்பாடா நம்ம பிளான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. அதோட ஒத்தரா சேர்ந்து பூஜை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சித்தார்த் மட்டும் தனியா போயிட்டு பண்ணிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அவனுக்கு ரோஹிணி ஞாபகமா இருக்கு. போன வருஷம்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், இப்ப நான் தனிமரமாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கான். இங்க வந்து எங்க நேகா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சசி வந்து ரூமுக்கு போயிட்டு, நேகா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? கீழே எல்லாரும் இருக்காங்களே, வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டா, நான் வரமாட்டேன், அந்த மனோரஞ்சனி பாட்டி ரொம்ப ஓவரா பேசுறாங்க, எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்ல, ஐயோ அந்த கிளவியா, அதெல்லாம் வந்து நீ வந்து கண்டுக்கவே கண்டுக்காத, அப்படி அது வந்து அப்படிதான், அப்படி ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டே இருக்கும், நம்மளாம் கண்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த சைடு வந்து பார்த்தா நம்மளோட ரோஹிணியை தான் காட்டுறாங்க. வேலு வந்து போடவை நகை எல்லாத்தையுமே கொடுத்து இன்னைக்கே நமக்கு கல்யாணம் ரெடி ஆகுன்னு சொல்லியிருப்பா. இவளுக்கு மனசு குழப்பமா இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே கிளம்பிட்டு இருப்பா. இதுல வேலு வேட கதவை தட்டிட்டு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு இருப்பா. அவளும் வேகமா வந்து கிளம்பிட்டு இருப்பா. அப்படியே வீட்டுல காட்டுறாங்க. அந்த பூஜை நடக்கிற இடத்துல உள்ளவங்க எல்லாரும் நேகா வந்து பார்த்துட்டு, ஆமா இந்த பொண்ணு யாரு புதுசா இருக்கா, நாங்களும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கோம், இந்த பொண்ணு உங்க வீட்டுல தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க, உடனே நேகா வந்து நான் சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறா. என்னடா இது கொடுமை, பொண்டாட்டி செத்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அடுத்த கல்யாணமாங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.